இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கல் குவாரியில் கள்ளக்காதலை வளர்த்த வாலிபரை உல்லாசத்தின் போதே ஆட்டை வெட்டுவது போல் வெட்டி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் ஒரு காதலி. இப்படி ஒரு பயங்கரத்தை அந்த பெண் செய்ய காரணம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த வட பொன்பரப்பி அருகே உள்ளது மணலூர் என்கிற கிராமம். இந்த கிராமத்தில் கல்குவாரி குட்டையில் வியாழக்கிழமை காலையில் சாக்கு மூட்டை ஒன்று மிதந்துள்ளது. அதில் இரத்தக்கரைகள் அதிகமாக இருந்ததால் யாராவது கொலை செய்யப்பட்டு சாக்கின் உள்ளே வைத்து வீசப்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகமடைந்த அந்த பகுதி மக்கள் வட பொன்பரப்பி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் திருக்கோவிலூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் திருமேனி, இன்ஸ்பெக்டர் பாண்டியன், சப் இன்ஸ்பெக்டர்கள் இளங்கோவன், மாணிக்கம் மற்றும் சில போலீசார்கள் இணைந்து சம்பவ இடத்துக்கு வந்தார்கள். சாக்கு மூட்டையை மீட்டு பிரித்து பார்த்தார்கள். அதில் கழுத்தில் வெட்டுக்காயத்துடன் வாலிபர் ஒருவரின் உடல் அழுகிப்போன நிலைமையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சாக்கு மூட்டையில் பிணமாக கிடந்த வாலிபர் மணலூர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த காத்தவராயனுடைய மகன் 21 வயதான தங்கதுரை என்பதும், டிரைவரான அவரை யாரோ கொடூரமாக வெட்டி கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி கல்குவாரி குட்டையில் வீசியிருப்பதும் அப்போது நடந்த விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து தங்கதுரை உடலை பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கொலை எப்படி நடந்தது என்று தீவிரமாக விசாரித்தனர். விசாரணையில் கள்ளக்காதல் காரணமாக நடந்தது தெரிய வந்திருக்கிறது. விசாரணையின் விவரங்கள் பற்றி போலீசார் சொல்லும்போது, 21 வயதாகும் தங்கதுரை கடந்த 3 ஆண்டுகளாக கல்குவாரியில் லாரி டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது கல்குவாரியில் வேலை செய்த அதே ஊரை சேர்ந்த ஐயனார் என்பவருடைய மனைவி 29 வயதான விஜயபிரியா என்பவருடன் தங்கதுரை பழகியிருக்கிறார். நாளடைவில் இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்தும் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் வெளிநாட்டில் வேலை செய்த ஐயனாருக்கு இந்த காதல் விவகாரம் தெரிய வந்ததால் போனிலேயே அவர் மனைவியை கண்டித்துள்ளார். விரைவில் ஊருக்கு வர உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து கணவனின் பேச்சை மீறாத விஜயபிரியா தங்கதுரையினுடனான கள்ளத்தொடர்பை கைவிட்டார். மேலும் அவர் கல்குவாரிக்கு வேலைக்கு செல்லாமல் தனது வீட்டின் முன்பு கோழி இறைச்சி கடை நடத்தி வந்திருக்கிறார். தன்னுடனான கள்ளத்தொடர்பை விஜயபிரியா கைவிட்டதால் தாங்கிக் கொள்ள முடியாத தங்கதுரை அடிக்கடி விஜயபிரியாவை சந்தித்து ஏன் என்னுடன் பழகுவதை நிறுத்திவிட்டாய் என்று கேட்டு வாக்குவாதம் செய்து வந்திருக்கிறார். ஆனால் விஜயபிரியாவோ அவரை திட்டி அனுப்பி வைத்துள்ளார். கள்ளக்காதலியை மறக்க முடியாத தங்கதுரை சம்பவம் நடந்த அன்று மது போதையில் விஜயபிரியாவின் வீட்டுக்குள் தங்கதுரை நுழைந்திருக்கிறார். அங்கு தனிமையில் இருந்த விஜயபிரியாவை சமாதானப்படுத்த முயற்சித்து கட்டாயப்படுத்தி படுக்கையில் தள்ளியிருக்கிறார். படுக்கை பசி தீர்ந்ததும் காம மயக்கத்தில் இருந்த தங்கதுரையை இனியும் விட்டு வைத்தால் கணவனுடன் நிம்மதியாக வாழ முடியாது என்று பயந்த விஜயபிரியா அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். உதடுகள் ஒரு பக்கம் உரசி கொண்டிருக்க தங்கதுரையை ஆட்டை அறுப்பது போல் இறைச்சி வெட்டும் கத்தியால் கொடூரமாக வெட்டி கொன்றுள்ளார் விஜயபிரியா. இதனையடுத்து யாருக்கும் தெரியாமல் தங்கதுரையின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்து சென்று கல்குவாரி குட்டையில் வீசியுள்ளார். அத்துடன் விஜயபிரியா தடயங்களை மறைப்பதற்காக தங்கதுரையின் செல்போன் மற்றும் அவர் அணிந்திருந்த துணிகளை வீட்டின் மாடியில் போட்டு தீ வைத்து எரித்துள்ளார். மேற்கண்ட தகவல்கள் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து விஜயபிரியாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தகாத உறவின் முடிவுகள் எப்போதுமே தவறாக முடியும் என்பதை இந்த கள்ளக்காதல்கள் உணர்த்துகின்றன. ஆனாலும் இதுபோன்ற கள்ளக்காதல்களும் கொலைகளும் தொடரவே செய்கின்றன. கள்ளக்காதல் வழக்கில் கைதான விஜயபிரியாவுக்கு 12 வயதில் ஒரு மகளும் 4 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள். கணவர் ஐயனார் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். என்ன ஒரு கொடுமை பாருங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.